வணக்கம். 2 விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல அண்ணாமலைக்காக பார்த்தீங்கன்னா, வடக்கு தொகுதி கோவை வடக்கு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அண்ணாமலை வேணான்ட்டாரு. சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது விஷயம் கூட்டணி கட்சிகள் தயவுல அதிமுக இல்ல. இது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. மத்தபடி இந்த கூட்டணிக்கும் அதிமுகவும் சம்மந்தம் இல்ல. கூட்டணி தயவுல அதிமுக வெற்றி பெறணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போகிற இடமெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இது சம்மந்தமாக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு முதல்ல பார்ப்போம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அவர் என்ன செஞ்சார்? எடப்பாடி பழனிசாமி வச்ச நிபந்தனையை அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து தூக்கணும்னு சொல்லி தான். எடப்பாடி பழனிசாமி முக்கியமா அண்ணாமலை முக்கியமா அப்படின்னு பாஜக நினச்சா ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். அண்ணாமலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை வேறு வழியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அண்ணாமலையை தூக்கி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து வச்ச பிறகு எப்படி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டி போடுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுப்பாரு? கோயம்புத்தூரில் இன்னொரு தொகுதி சிங்காநல்லூர் தொகுதியோ கவுண்டமலம் தொகுதியோ கேட்குறாங்க அப்படின்னா அவர் யாருக்காக கேட்பாங்க? பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு தான் கேட்பாங்க. பாஜகவில் இருக்கிற மாநில தலைவர்களும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்காக அவங்க சீட்டு கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சீட்டு கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டிருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்குது. சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் எடுத்தது, முறைகேடு பண்ணது, எல்லா விஷயங்களும் இருக்குது. அதனால தான் அவர் கூட்டணியே பாஜகவோட வச்சார். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, கொங்கு பெல்ட்டில் செல்வாக்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு யோசிக்கிறாரோ அதே அளவுக்கு வானதி சீனிவாசனும் யோசிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் கோவை தெற்குல இருந்து கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை வடக்குக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரு. பாஜகவில் இருக்க மாநில தலைவரும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்குறாரு. வானதி சீனிவாசன் போன்ற, தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற நபர்கள் சொல்கிறதையும் கேட்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பாஜகக்குள்ளே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கோஷ்டி எப்பயுமே இருக்குது. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அண்ணாமலை தான் வாரும் வச்சு ஒவ்வொருத்தங்களாக வச்சு வம்பிழுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு எதிரிகள் பாஜகக்குள்ளே ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஒரு மனுஷன் நேர்மையாக கட்சியை வளர்த்து கட்சியை தமிழ்நாட்டில் மிக செல்வாக்காக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு. அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இப்போது கோவை வடக்கு பியூஷ் கோயல் பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி, நீங்கள் கோவை வடக்குலேயே நின்றுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வானதி சீனிவாசன் வேறு எங்கிட்ட கொண்டு போய் மொடாக்குறிச்சி அங்கே எங்கன்னு நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வானதி சீனிவாசன் பயந்துட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு கோவையை தாண்டி வேறு எங்கிட்டுமே அவங்களுக்கு பெரிய ஒரு பரிச்சயமான ஒரு முகம் கிடையாது. 2வது எங்கே நின்றாலுமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அண்ணாமலை இல்லை, இந்த தொகுதியை அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். வானதி சீனிவாசன் இல்லை, எனக்கு இதுதான் வேணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பியூஷ் கோயல் என்ன செஞ்சார்? சரி, வானதி சீனிவாசனுக்கு வேணாம், அண்ணாமலைக்கு வேணாம், ஒரு புதுமுகத்தை கொண்டாந்து இறக்கி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் சீட்டு வாங்கிக்கணுங்கிற ஆசை கிடையாது. அவருக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ராம்பிரசாத் ரெட்டிக்கு கொடுக்கணும், வினோத் பி செல்வத்துக்கு கொடுக்கணும், சூர்யாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி அவருடைய ஆதரவாளர்கள் கட்டம் கட்டி வெளியேற்றிட்டீங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அவங்க தான் பாஜகவோட ஒரு முகமாக பார்க்கப்பட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டுக்கலண்டதாக கொண்டாந்து ஏற்றி விட்டுருக்கிறீங்க, வேட்பாளராக நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. அவங்களால என்ன பிரயோஜனம்? எம்எல்ஏ ஆக போகிறாங்க. எம்எல்ஏ ஆன பிறகு அவங்க தொகுதி பக்கம் கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் அண்ணாமலையோட இது. எனக்கு மட்டும் நீங்கள் சீட்டு கொடுக்குறது முக்கியம் கிடையாது. என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கணும். அவங்களுக்குமே சீட்டு ஒதுக்கிட்டீங்க, சீட்டு கொடுக்காம விட்டுட்டீங்க. வினோத் பி செல்வம் மயிலாப்பூரில் இறங்கி அவ்வளோ தூரம் களத்தில் இறங்கி வேலை பார்த்து வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி திடீர்னு தமிழிசை சவுந்தரராஜன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேட்பாளரே அறிவிக்கலை. எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எந்த தேர்தல் வந்தாலும் சரி அவங்க தான் நிற்கிறாங்க. கட்சியில் இருக்க சில ஒரு 10-15 பேர் என்ன செய்கிறாங்க? நாடாளுமன்ற தேர்தலாக நாங்கள் நிற்போம், சட்டமன்ற தேர்தலாக நாங்கள் நிற்போம், கவுன்சிலர் தேர்தலாக நாங்கள் நிற்போம், கவர்னர் பதவியாக நாங்கள் நிற்போம். இப்படியே தொடர்ந்து இவங்களே நின்றுக்கிட்டு இருந்தால் அப்போ கட்சிக்காக கஷ்டப்படுறவங்க என்ன பண்ண முடியும்?
ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியை ஒதுக்கி வச்சிருக்காரு. வானதி சீனிவாசனுக்காக தான் அந்த தொகுதியை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பாஜக மேலிடத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேட்ட 3 தொகுதியில் ஒரு தொகுதியை மட்டும் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா, அப்போ வானதி சீனிவாசன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனால வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி வேணாம், வானதி சீனிவாசன் அண்ணாமலே வேணான்னு சொல்கிறாரு, வானதி சீனிவாசனும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து புதுமுகம் யாராவது போட்டுடலாம் அப்படின்னா வானதி சீனிவாசன் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அண்ணாமலை வந்து சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கினாங்க. பியூஷ் கோயலும் வந்து எவ்வளவோ பேசி பார்த்தாரு. நான் மட்டும் நிற்கிறதுக்காக இந்த அரசியலுக்கு வரல, எனக்கு இந்த தேர்தலில் நான் போட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் பிரச்சாரம் பண்ணுறேன், என்னை அதோடு விட்டுருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் நான். ஆனால் தேர்தலில் போட்டி போடு அப்படிங்கிறத மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து எடுத்த முடிவுகள், பாஜக தலைமை எடுத்த முடிவுகள், மாநில தலைமை எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பு தான். கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கடந்த முறையோட இந்த முறை வாக்கு சதவீதம் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம தேர்தலில் நின்று நம்மளையும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சரி, பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி நம்மளை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம இதெல்லாம் தேவையே கிடையாது, நம்ம ஏன் அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு, நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டார். பேசி பார்த்துட்டாங்க, முடியல. அதே போல் இப்போ பிரதமர் மோடியை வந்து வரவேற்கிறதெல்லாம் அண்ணாமலை பேரே இல்லை. இது பிரதமர் மோடி வரைக்குமே இது போயிருக்கு, இந்த விஷயம் போயிருக்கு. இப்போ இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து மையக்குழு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாடு பாஜக கிடையாது அப்படிங்கிறத பிரதமர் முதற்கொண்டு உணர்ந்திருக்கிறார். பிரதமரை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னு பல தடவை சொல்லக்கூடிய ஒரு அண்ணாமலை. அதனால் பிரதமர் மோடி வந்து அண்ணாமலை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அண்ணாமலைக்கு என்ன பண்ண போகிறாங்க? எந்த பதவியும் இல்லை. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன இது பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு இது வரைக்கும் சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஒரே விஷயந்தான், அவருக்கு தேசிய பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. சரி, எதையோ ஒன்று கொடுங்க, நான் கொடுக்கலைனாலும் ஒரு சாதாரண தொண்டனாக நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி முடிச்சிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு பதவி, தேசிய பொதுச்செயலாளர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, அவர் தேர்தலில் போட்டி போடாததுக்கான காரணம் ஜோசியக்காரர் சொன்னது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கிற பாஜக சரியில்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டி போடல. சரி, ரெண்டாவது மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம். அதிமுக அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெருசாக யாருமே இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாமே பிரச்சாரம் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி தயவில் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிகிட்டு இருக்காரு. இது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. ஜோலார்பேட்டையில் வந்து முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணியை மட்டும் அவருடைய அந்த இதில் ஏற்றிக்கிட்டார். ஆனால் திருப்பத்தூர் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஞானசேகரனை அவர் வண்டியில் ஏற்றவே இல்லை. அவர் வந்து என்ன செய்கிறாரு, வீரமணிக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ணுறாரு. ஞானசேகரனை இறக்கி விட்டாங்க. ஞானசேகரன் என்ன செய்கிறாரு, அவருக்கு கூட வந்து அவர் வேனில் ஏறிக்கிட்டு அவர் வந்து பக்கத்தில் குக்கர் சின்னத்தை வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களை வந்து அவர் கண்டுக்கிறதே இல்லை, மதிக்கிறதே கிடையாது. தேர்தலுக்கான இது கூட்டணி தான், இது வந்து எங்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கேன்னு சொல்லி மறைமுகமாக டிடிவி தினகரனை பேசுகிறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன செய்கிறாரு, ஞானசேகரன் அவர் பாட்டுக்கு குக்கர் சின்னத்தை காட்டிட்டு பேசுகிறாரு. சரி, கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால கடைசியில் பேச்சை முடிக்கும்போது ஞானசேகரனுக்கு ஓட்டு போட்டுருங்க, குக்கர் சின்னன்னு கூட சொல்லலை, ஞானசேகரனுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் சிவகங்கையில் நடந்த பிரச்சாரத்தில் கூட அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனை மட்டும் இதில் ஏற்றிக்கிட்டார், வேனில் ஏற்றிக்கிட்டார். காரைக்குடியில் போட்டி போடுற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் தேர்போக்கி பாண்டியன் அவரை வந்து வேனில் ஏற்றவே இல்லை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா வேனில் ஏற்றாமல் எப்படி வந்து அவர் வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும்? அவங்களுக்கு வந்து இப்போ அதிமுக வேட்பாளரை மட்டும்தான் அவர் வந்து கட்சிக்குள்ளே இதில் ஏற்றுறாரு, அவர் வேனில் ஏற்றுறாரு.
மீதி கட்சிக்காரங்களை வந்து அவங்க வேறு வேனில் ஏறிக்க வேண்டியது தான். எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் கூட நிற்க விடுறது கூட கிடையாது. அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்காக குக்கர் சின்னத்தில் போட்டி போடுங்க, அப்படி ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி தான் சென்னையில் மயிலாப்பூரில் வந்து பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்றிக்கிட்டார். ஆனால் அது பாஜகவை ஏற்றிக்கிறாரு. ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்ற மாட்டேங்கிறாரு? ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு கேட்குற குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறது உங்களுக்கு அசிங்கமாக இருந்தால் நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடாது. பாஜக எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் கூட்டணி வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது டிடிவி தினகரனுக்கு அசிங்கம். டிடிவி தினகரன் வேட்பாளர்களுக்கும் இது அசிங்கம் அப்படிங்கிறத எப்படி அவங்க உணராமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. தமிழிசை சவுந்தரராஜனை ஏற்றிக்கிட்டு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்றிட்டு போய் அவங்களுக்காக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதே போல் ராணிப்பேட்டை ஆற்காடு சட்டமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பேசும்போது கூட இந்த கட்சியில் வந்து ஜனநாயகம் இருக்குது, அதிமுக கூட்டணி தயவில் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வாக்குகள் வந்து செதறக்கூடாது, ஒவ்வொரு வாக்குகளும் நமக்கு வரணும், நம்ம அதிமுகவுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணியிருக்கிறோம் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகளை நம்பி இல்லை, அதிமுகவுக்குன்னு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. தீர்மானம் பண்ணி மக்களை வந்து நாங்கள் இமை போல காப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்குது. இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா 3 மாதத்தில் கஞ்சாவை ஒழிப்பாராம். ஒழிச்சிருவார், நல்லா ஒழிச்சிருவார். டாஸ்மார்க்கு கடையை மூட முடியல, கஞ்சாவை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கிறாரு. இவர் வந்து இப்போ கூட்டணி கட்சிகளை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு வந்து சலசலப்பு இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையா எடப்பாடி பழனிசாமிக்கு? தேர்தல் முடிஞ்ச பிறகாது ஏதாவது பேசிக்க வேண்டியது தானே? ஏன் இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவர் வந்து வேனில் ஏற்ற மாட்டேங்கிறார்? அதுவும் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அவர் வேனில் ஏற்றுறது கிடையாது, ஏற்றி ஓட்டு கேட்குறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வைக்கிறாங்க. இது வந்து தேர்தலுக்கு எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.